சார் நல்லபடியா எஸ் சார் எஸ் சார் கேக்குது சார். நல்லா கேக்குது சார், நல்லா கேக்குது. சார் சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஸ்ரீராம் சார் வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது. ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, வாய்ஸ் பிரேக் ஆகுது. வீடியோ எல்லாருமே ஆஃப் பண்ணலாம்னு நினைக்கிறேன் சார் கொஞ்ச நேரம். ஆமா வீடியோ ஆஃப் பண்ணா கொஞ்சம் லைன் கிளியரா வரும்னு நினைக்கிறேன். சரி ஆமா ஆமா வீடியோ வந்து எல்லாமே ஆஃப் பண்ணிடுவோம்.
Thank you, sir. 1 second, I will just see if I am able to share my presentation. Just a minute, sir. அப்படியே ஷேர் போட்டா வந்துருமா சார்? ஓகே. Share போட்டுட்டேன் சார். Is my screen visible? அப்படிதான் கொடுத்துருக்கேன் சார். I'll just try. Oh, sorry. இருக்கா இன்னும் இல்ல? Okay. Yes, sir. அந்த விண்டோ ஷேர் போட்டுட்டேன். Thank you. Thank you. So good evening, everybody. This is Aparna. I run a company called Transformational Business Solutions. So இன்னைக்கு வந்து பாரதியார் பிறந்து 144 வருஷங்கள் ஆச்சு. பட் இன்னைக்கும் வந்து அவர் பேசினதும் எழுதினது எல்லாமே இட்ஸ் ஸ்டில் ரிலவென்ட் டுடே. பிரசன்டேஷனா வியூ ஆகுதா? ஸ்லைட் ஷோவா? போட்டேன் சார், ஸ்லைட் ஷோ போட்டுட்டேன். ஸ்லைட் ஷோ கிளிக் பண்ணிட்டேன், 2 வாட்டி கிளிக் பண்ணேன். பட் வருதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு சிஸ்டம். இப்போ விசிபிளா இருக்கா? எஸ் எஸ் யா. ஸோ இதுல வந்து பாரதியாருடைய ஃபேமஸான வரிகள், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, இச்சகத்தில் எல்லோருக்கும் எதிர்த்து நின்ற போது, இச்சகத்தில் எல்லோரும் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் லைன்ஸ் ஆஃப் பாரதியார். ஸோ இது நான் ஏன் இன்னைக்கு இதை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா, ஃபியர் அப்படிங்கிறது வந்து சம்திங், அந்த ஃபியரை உடைச்சாதான் வி பிகம் அ பிஸ்னஸ் ஓனர் ஆர் ஆண்டர்பிரினர். ஸோ அப்படிதான் எல்லாருமே இந்த ஜேர்னியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அன்னைக்கு வந்து மேபி இன்னைக்கு பாரதியார் இருந்தா மேபி ஹி வுட் ஹவ் ரிட்டன் ஃபார் ஆண்டர்பிரினர்ஸ், இஸ் மை ஒப்பீனியன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வடிவேலு ஸ்டைல்ல ரொம்ப ஈஸியா வந்து ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு ரொம்ப இதுவா சொன்னாலும், but still fearless mindset alone is not enough. Along with the fearless mindset, we need clear systems so that we get clear results. So I will start with my presentation today. So before I start with na enna pandradradhukku munnadi, I think I wanted to leave you with start with this. Neenga yarukku enna connect pannalaangradhu. So now வந்து 3 different kinds of services I do. That is what I'm going to talk about today. So one, I work with manufacturing companies. அவங்களுக்கு HR consulting பண்றேன். HR consulting ஒரு லைன்ல சொல்லணும்னா, ஒரு HR department இல்லாத கம்பெனில help to create or set up a HR department. And already existing HR department இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு systems process இன்னும் clear-ஆ organize பண்ணி கொடுப்பேன். So this is what we do for organizations. And in the second one of my service, the CEO table, it is a one-on-one thinking partnership. So இது வந்து it's a one-on-one ஒரு thinking forum or ஒரு activity with business owners. So இதுக்கு என்னோட target segment is any business owner with minimum 5 employees இருந்தாலே they are my target audience for that. And corporate giftingல வந்து நம்ம வந்து த்ரூ அவுட் தி இயர் நிறைய அக்கேஷன்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும் டு கிவ் கிஃப்ட்ஸ் டு ஆர் கிளைண்ட்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் அவர் எம்ப்ளாயீஸ். பட் அதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்றோம் அப்படின்றது தான் இஸ் வாட் ஐ வில் டாக் அபவுட் இன் கார்பரேட் கிஃப்டிங். ஸோ இது வந்து வாட் ஐ யாருக்கு நீங்க என்ன கனெக்ட் பண்ணலான்றத
done. But now I'll start with, before I start with what I do. Yeah, sure, sir. Sure. ஸோ ஒரு சின்ன பிஸ்னஸ் ஓனருக்கு இது வந்து ரொம்ப சகஜமான ப்ராப்ளம். ஒரு மண்டே மார்னிங் ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வருது, ஒரு டியூஸ்டே ஒரு டீம் மெம்பர் வந்து ஒரு கிரிட்டிக்கல் இதை மிஸ் பண்ணிட்டாங்க, வெட்னஸ்டே இன்வாய்சஸ் சரியா கரெக்டான டைம்ல கொடுக்காததுனால கேஷ் கரெக்டா வரல. ஸோ இது வந்து திஸ் இஸ் த லைஃப் சைக்கிள் ஆஃப் மெனி ஆண்டர்பிரினர்ஸ். எதனால இது நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ப்ராப்பரான சிஸ்டம்ஸ் இல்லாததுனால இது நடக்குது. அண்ட் இப்போ நிறைய கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா, until they have about 20 employees, மோஸ்ட்லி ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்னு இருக்காது. ஸோ அப்படி இருந்தாலுமே they might have a compliance consultant but not a HR consultant. ஸோ இந்த சிச்சுவேஷன் இருக்கிற கம்பெனிஸ்க்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, somebody who understands your business, somebody who actually know how your people work and அவங்க கரெக்டான உங்களோட ரோல் என்னன்ற உங்களோட எம்ப்ளாயிஸ் புரிஞ்சிருக்கா, அதுக்கான கரெக்டான ப்ராசஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் இருக்கா, உங்களுக்கு அதுக்கு கரெக்டான ப்ரொசீஜர்ஸ் இருக்கா, இது ஐ மீன் SOPs இருக்கா. ஸோ இதுதான் பேஸ் ஃபார் எனி ஆர்கனைசேஷன். ஸோ இப்போ வந்து நிறைய டைம் வந்து yes sir. Okay. So when it comes to the இதுதான் வந்து CEO டேபிள்ல நாங்க, ஐ மீன் சாரி, HR கன்சல்டிங்ல நாங்க மேஜரா 3 things we do. One, we build this HR foundation. Second thing, இப்போ வந்து உங்களோட business வந்து இப்போ நியூ லேபர் கோட்ஸ் வந்ததுல there is a lot of changes that has come. Even one employee வந்தாலும் இருந்தாலும் நிறைய டாக்குமெண்டேஷன் இப்போ இதுவா இருக்கு. So how your business can be truly ready is what we do. Sorry, I don't know what happened to the screen. Okay. Yeah. Okay, something is happening to my screen. Okay, I'll just move on to the next thing, which is the இன்னைக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் இருக்கிற ஒரு இதுல இருக்கும். பட் ஸ்டில் அந்த கிளாரிட்டி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் பிஸ்னஸ் இல்லாம இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு solve our business challenges and create proper systems for it. So that is where we come in. So in the one-on-one thinking partnership, this is not about, this is not motivation, this is not marketing, this is not coaching, it is not consulting, but this is just an exclusive thinking. Yes, sir. Thinking. Sorry, it's just a thinking partnership program. இதுல வந்து we do 3 things. ஒன்னு, நம்ம வந்து நிறைய அசம்ஷன்ஸ் வச்சிருப்போம் நம்மளோட மார்க்கெட்டை பத்தி, நம்மளோட கஸ்டமர்ஸ் பத்தி, நம்மளோட ப்ராடக்ட் ப்ரைசஸ். ஸோ we try to make you understand your assumptions, and analyze whether you're right or wrong, and உங்களோட ரியல் பிசினஸ் மாடல் என்ன, and how do you stop being the most expensive operations manager in your organization. So this is what we do through the founder thinking table. So I know this 5 minute slot given to us is just a brief introduction of our business. To know more, please do connect with me on my WhatsApp number. I think I have given that in the first slide. Yes, sir. Technical grids. Yes. Yes, sir. Yes, sir. Thank you for the time and thank you for the opportunity, sir. சார் ஹலோ இல்ல அவரு சார் சொல்லுங்க சார். அவர் பிரம்மரிஷி அவரே பண்ணிட்டேன் சார், நான் திரும்பி. ஓகே. ஹலோ, ஹாய் எவ்ரிவன். என் பேரு பிரம்மரிஷி. I'm part of a company called Sigma Industries. I just put the presentation for him.
சார் ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா சார்? இப்போ இப்போ தெரியுதா? இல்ல வந்துருச்சு சார் வந்துருச்சு, எல்லாத்துக்கும் வந்துருச்சு கட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. திருப்பி போயிடுச்சு. இப்போ தெரியுதா சார்? ஓகேவா? இப்ப தெரியுது. எஸ், இட் ஹஸ் கம். இட் ஹஸ் கம். கோ அஹெட். குட் ஈவினிங் ஆல். என் பேர் பிரம்மரிஷி. நான் வந்து சிக்மா இண்டஸ்ட்ரீஸ்ல இது மேனுஃபேக்சரிங் ஆட்டோமொபைல் காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட மேஜர் இது பாத்தீங்கன்னா நாங்க வந்து பிரீமியர் இண்டஸ்ட்ரியல் பிளாஸ்டிக்ஸ்னு 1998ல ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் செகண்ட் டிவிஷன் 2008ல வி ஸ்டார்டட் அஸ் சிக்மா இண்டஸ்ட்ரீஸ். அண்ட் இது ஃபுல்லாவே பிளாஸ்டிக் அண்ட் இன்ஜெக்ஷன் மோல்டிங். ஸோ ஒரு பிளாஸ்டிக் பார்ட் பாத்தீங்கன்னா அது பண்ற கெப்பாசிட்டி அண்ட் கேப்பபிலிட்டி வந்து எங்க கிட்ட இருக்கு. அடுத்த ஒரு இது டிவிஷன் வந்து மல்டிபிள்ஸ் இந்தியான்னு அந்த பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் பிளாஸ்டிக் பார்ட்ஸ் பண்றதுக்கான மெட்டல் டூலிங் ஓட இதுவும் இருக்கு. அண்ட் 2022ல லாஸ்டா நாங்க சாஃப்ட்வேர் இதையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு கம்பெனியை பத்தி நாங்க என்ன இது பண்றோம்னா என்ன பார்ட்ஸ் பண்றோம்னா நாங்க ஆட்டோமொபைல் காம்பனன்ட்ஸ் மேஜரா பண்றோம். ஆட்டோமொபைல்லையும் ஸ்பெசிஃபிக்கா ஐஆர்விஎம்ஸ், ஓஆர்விஎம்ஸ் அண்ட் ஆயில் ரிசர்வாயர்ஸ் அந்த மாதிரியான பார்ட்ஸ் அண்ட் சில மெடிக்கல் பார்ட்ஸ் பண்றோம் அண்ட் டூல்ஸ் அண்ட் பிக்சர்ஸ் பண்றோம். ஸோ இதுதான் ஜஸ்ட் ஓவர்வியூ ஆஃப் த கம்பெனி. எங்களோட பிளான்ட் வந்து அம்பத்தூர்ல ஒரு இடமும் ஸ்ரீபெரும்பத்தூர்ல ஒரு ஃபேக்டரியும் நாங்க இது இருக்கோம். இப்போ மோர் தென் இந்த சிக்மா இண்டஸ்ட்ரீஸ்ங்கிறது 16 இயர்ஸ் ஆகுது ஸ்டார்ட் பண்ணி. ஒரு குரூப் கம்பெனியா நாங்க மோர் தென் 35 இயர்ஸ் கிட்ட ஆயிருக்கு. ஸோ இது என்னோட ஃபாதர் இது ஸ்டார்ட் பண்ணது. நான் வந்து செகண்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரினர். ஸோ இப்போ வந்து நான் இது டேக் ஓவர் பண்ணி இதை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ப்ரிடாமினண்டா இதுதான் எங்களோட காம்பனன்ட்ஸ்: பிளாஸ்டிக், ஆட்டோமொபைல் காம்பனன்ட்ஸ், அசம்பிளிஸ், மெடிக்கல் காம்பனன்ட்ஸ், மெம்பரைன் ஆக்சிஜனேட்டர்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ்க்கு நாங்க காம்பனன்ட்ஸ் பண்றோம். அகைன் பிளாஸ்டிக் பார்ட்ஸ் அண்ட் இன்ஜெக்ஷன் மோல்டிங்கோட டைஸ் அண்ட் பிக்சர்ஸ் வந்து பண்றோம். இது நாங்க பண்ற ஒரு கஸ்டமர் டார்கெட் கஸ்டமர்ஸ். இவங்கள 90% வந்து ஆட்டோமொபைல் கஸ்டமர்ஸ், ஒரு 10% வந்து மெடிக்கல் கஸ்டமர்ஸ். ஸோ இது ஜஸ்ட் எங்க ஷேர் ஆஃப் பிஸ்னஸ். அண்ட் இது நாங்க பண்ணிருக்க பார்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி சில பார்ட்ஸ் நீங்க மேபி வெளியில அப்பியரன்ஸ்ல பார்த்துருக்கலாம். சில பார்ட்ஸ் ஆட்டோமொபைல் கார்ஸோட உள்ள வரும். ஸோ இந்த பாட்டம் ரைட்ல இருக்கிறது வந்து நானோல வர ஒரு எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட். அதே மாதிரி லெஃப்ட் பாட்டம்ல வர்றது ஃபோர்ட்ல வந்த ஏர் கம்ப்ரஸரோட மாடல். இந்த சென்ட்ரல் டாப்ல இருக்கிறது வந்து ஒரு ஃபில்டர். ஸோ ஃபியூவல் இது ஏர் ஃபில்டர்லாம் இது பண்ணும். அண்ட் இது வந்து ஆயில் ரிசர்வாயர் ப்ராடக்ட்ஸ். இது எப்படின்னா டாடா டியாகோ இந்த மாதிரி கார்ஸ்ல வந்து நாங்க பிரேக் ரிசர்வாயர்ஸ், பிரேக் அசம்பிளில வர ஆயில் ரிசர்வாயர்ஸ், ஸோ அதுக்கெல்லாம் சப்ளை பண்றோம். அந்த சென்ட்ரல்ல இருக்க காம்பனன்ட் வந்து அசோக் லேலண்ட் அண்ட் ஈச்சர் மோட்டர்ஸ் போறது. அண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரிசிஷன் காம்பனன்ட்ஸ். ஒரு பிளாஸ்டிக்லயே வந்து சிம்பிளான ஒரு பென்னு இல்ல ஒரு பென்சில் பாக்ஸ் அந்த மாதிரியான காம்பனன்ட்ஸ் இருக்கும். பட் இந்த பர்டிகுலர் காம்பனன்ட்ஸ்ல என்ன ஸ்பெஷாலிட்டினா இது வந்து இன்ஜினியரிங் காம்பனன்ட்ஸ்னால ப்ரிசிஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இந்த கியர்ஸ் எல்லாமே ஃபைன் டியூன்டா மைக்ரான் லெவல் அக்யூரசி இருக்கும். செகண்ட் காம்பனன்ட் பாத்தீங்கன்னா அந்த பார்ட்டோட காம்ப்ளெக்சிட்டி, எல்லா சைடும் ஓப்பனிங் இருக்கனால அதோட அந்த பார்ட்டை பண்றதுக்கு மேனுஃபேக்சர் பண்றதுக்கான காம்ப்ளெக்சிட்டி அதிகம். ஸோ இந்த மாதிரி பார்ட்ஸும் நாங்க எங்க ஃபெசிலிட்டிஸ்ல பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது இன்னொரு எக்ஸாம்பிள். இது வந்து மெட்டல் அண்ட் பிளாஸ்டிக் கம்பைன் பண்ற இந்த இன்செர்ட் மோல்டிங்னு சொல்ற ஒரு பார்ட். ஸோ நம்ம பிளாஸ்டிக் அண்ட் மெட்டல் கம்பைன் பண்ணும்போது
அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்ஸ் இது கிரியேட் பண்ணும். நம்ம இந்த மாதிரி நிறைய இடத்துல பென்ஸ்ல எல்லாம் கூட பார்க்கலாம். இது வந்து ஒரு பர்டிகுலரா ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட்டோட கனெக்ஷன் டெர்மினல். அண்ட் இது கொஞ்சம் இன்னும் சம் ஆஃப் த பார்ட்ஸ். ஸோ ரைட் டாப்ல ஓகே ஓகே. இந்த ரைட் டாப்ல பாத்தீங்கன்னா இது மஹேந்திரால வருது. அண்ட் லெஃப்ட் பாட்டம்ல வருது ஹுண்டாய் பிரியஸோடது, சாரி டொயோட்டா பிரியஸோடது. அண்ட் பாட்டம் ரைட்ல வர்றது வந்து சீட் பெல்ட் காம்பனன்ட் மாருதியில வருது. ஓகே. அண்ட் இது சில அண்ட் இன்னும் நிறைய பார்ட்ஸ் இருக்கு. இதுல 2 பார்ட். இந்த டாப் ரைட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா மெடிக்கல் இதுல பார்த்திருப்பீங்க, அது கேபில்லர் ஸ்பிளிட்டர். அண்ட் இந்த பார்ட் பாத்தீங்கன்னா இதுக்குள்ள ஒரு ஃபில்டர் மெஷ் வரும். ஸோ ஃப்ளூயிட்ஸ் இதுல வரும்போது ஃபில்டர் பண்றதுக்கான பார்ட். அண்ட் இது எங்களோட மிஷின் கெப்பாசிட்டி. இது வந்து டன்னேஜ்ல சொல்லுவாங்க இந்த மிஷின்ஸ். 60 to 660 டன்ஸ் வரைக்கும் நாங்க இது வச்சிருக்கோம். அண்ட் இது வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ராசஸ். பிளாஸ்டிக்கும் மர்ஜ் பண்ற மாதிரி காம்பனன்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபெசிலிட்டியும் எங்க கிட்ட இருக்கு. இது எங்களோட டூல் ரூம் ஃபெசிலிட்டியில இருக்கிற மிஷின்ஸ். ஸோ மோல்டு பண்றதுக்கு இல்ல மெட்டல் மிஷினிங் பண்றதுக்கான மெஷின்ஸ் இது. ஸோ இது ஜஸ்ட் இதுக்கப்புறம் வந்து எங்களோட ஃபெசிலிட்டிஸ். ஸோ நான் லாஸ்டா உங்களை லீவ் பண்றது ஜஸ்ட் ஒரு மகாத்மா காந்தியோட ஒரு எங்க ஆபீஸ்ல இருக்கிற ஒரு கோட். இது ரொம்ப வருஷமா எங்க இதுல இருக்கு. நம்ம பிசினஸ் எதுக்காக பண்றோம் அப்படின்னு நம்ம கேட்கும்போது, நம்ம ஒர்க் பண்றது கஸ்டமருக்காக பண்றோம். அந்த கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபைடா இருந்தா நம்மளுக்கு தேவைப்படுற பிசினஸ அவங்க கஸ்டமர் கொடுப்பாங்க. ஸோ ஸோ நம்ம வந்து ஒரு கஸ்டமரை போய் என்கேஜ் பண்றதுக்கோ இல்ல நம்ம வந்து போய் ஒப்பீனியன் கேட்கறதுக்கோ பயப்படக்கூடாது ஆர் கூச்சப்படக்கூடாது. A customer is the most important visitor in our premises. He is not dependent on us. We are dependent on him. He is not an interruption to our work. He is the purpose of it. He is not an outsider. He is a part of it. We are not doing him a favor by serving him. He is doing us by giving us the opportunity to do so. So this is Brahma Rishi, and thank you. Thank you so much for the opportunity. Yes, thank you so much. Yes. Sir, this is Ravindran from Mandev Associates, Pumale Group company. ஸோ இப்போ என்னோட இதுன்றது பார்த்தீங்கன்னா, நான் எம்எஸ்எம்இல வந்து டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் பர்சனாக இருக்கேன். ஆல் டைப் ஆஃப் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு, எனி டைப் ஆஃப் பிஸ்னஸ், எல்லா பிஸ்னஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா சப்சிடி லோன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஃபுட் ப்ராசஸிங் மெயின் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இது வந்து ஃபுட் ப்ராசஸிங்கோட இதில் தான் நான் டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் பர்சனாக அப்ரூவல் ஆஃபீஸராக இருக்கேன். இது இல்லாமல் நான் வந்து செப்பரேட்டாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணுறோம். மிஷினரி பார்த்தீங்கன்னா மிஷினரி வந்து சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ளஸ் மேனுஃபேக்சரிங் போயிட்டு இருக்கு. ஃபுட் ப்ராசஸிங் மிஷின்ஸு, பியூட்டி பார்லர் மிஷின்ஸு, ஸோ கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ், ஆல் டைப் ஆஃப் கிச்சன் எக்யூப்மெண்ட், ஸ்டார் ஹோட்டல்ஸு, மினிமம்லேருந்து மேக்ஸிமம் லெவல் எல்லாமே பண்ணிடுவோம் சார். இதுதான் நம்மளோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு ப்ரொஃபைல். நம்ம பெரிய லெவலில் சொல்லணும்னா ஒன்றும் இல்லை, இதுதான் நம்மளோட பிஸ்னஸ் டோட்டலாகவே. இது இல்லாமல் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்லன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150-200 வீடுக்கு மேலே பண்ணியிருக்கோம். நம்ம ஃப்ளாட்ஸும் பண்ணியிருக்கோம், இண்டிவிஜுவல் ஹவுஸும் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் சார். கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு என்ன மாதிரி தேவைப்படும்னா, இப்போ வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், ஸ்டார் ஹோட்டல்ஸாக இருக்கும், இப்போ அவங்களுக்கு வந்து கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் தேவை. அந்த கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோல்சேலருக்கு நம்ம தான் மேனுஃபேக்சர் பண்ணி தரோம் அந்த மாதிரி மிஷின்ஸ். அதுக்கப்புறம் ஃபுட் ப்ராசஸிங் மிஷின்ஸு, இப்போ மசாலா யூனிட்ஸு, இது மாதிரி ஃபுட்டு வந்து ப்ராசஸ் பண்ணுற மிஷின், எனி மிஷின்ஸ், இந்த மிஷின்ஸ் நம்ம சப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு என்ன இதில் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தரோம்னா, நாட் ஓன்லி ஃபார் மிஷின், இந்த மிஷின் வாங்குறாங்க அப்படின்னா இந்த மிஷினுக்கு கவர்மெண்ட்ல லோன் வாங்கி தரலாம், கவர்மெண்ட் சப்சிடியோட பேங்க்ல லோன் வாங்கி கொடுக்கலாம், சப்சிடியோட பண்ணி தரலாம். ஸோ இதுக்கு வந்து இப்போ ஒரு சிலர் எடுப்பாங்க சார், லோன் எடுப்பாங்க.
பட் ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்சிடியை பத்தி தெரியாது. எம்எஸ்எம்இல டைரக்ட் வந்து பேங்க் லோன் எடுப்பாங்க. ஸ்கீம்ஸை பத்தி தெரியாது. இப்ப நம்ம ஒரு ஸ்கீம் இருக்கு. இப்போ ஃபுட் ப்ராசஸிங் ஸ்கீம் போது பாத்தீங்கன்னா 35% சப்சிடியோட ஸ்கீம்ஸ் இருக்கு. ஸோ இது மாதிரி அதாவது 6-7 ஸ்கீம்ஸ் இருக்கு. இந்த ஸ்கீம்ஸை பத்தி நம்ம சொல்லி அவங்களுக்கு பண்ணலாம் லோன்ஸ். அது என்ன மாதிரி பிசினஸ் இருந்தாலும். ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம மிஷினரி நம்மளே கூட சப்ளை பண்ணலாம். இது இருக்கு. இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் இருந்தாலும் ஓகே. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் போது எனக்கு வந்து நல்ல ஒரு லேண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா இமீடியட்டா நம்மகிட்ட சொன்னாங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஜாயிண்ட் வெஞ்சரும் பண்றோம், லேஅவுட்ஸும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ மல்டிபிள் பிசினஸ் சார் நம்மளது. பிபிடியாவே போட்டுருக்கேன். நம்மளது ரொம்ப ஷார்ட் சார், ரொம்ப லென்த் எல்லாம் இல்லை. Okay, sir. Anyway, sir, thanks for all, sir. Thank you so much of it. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா சார், வள்ளி மூலம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து மீட்டிங். ஆமா சார், மீட்டிங் போயிருக்காங்க. Sir, everybody is audible, sir? Audio, sir? Right, sir. So thank you very much, sir. Thank you very much for everybody. Sir, நான் வந்து இன்னைக்கு சடனா வந்ததுனால I could not prepare my PPT. So next time வந்து அதான் next time I will do that. Sir, we are in Coimbatore, actually. We are into the manufacturing of industrial paints, sir, actually. We are manufacturing all type of industrial paints. Like, இப்போ பார்த்தீங்கன்னா epoxy paints. எங்க ப்ராடக்ட்ஸ் வந்து epoxy paints, PU paints, fostering enamels எல்லாமே பண்றோம். All we concentrate only on industrial sector. Industrial sectors அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ JCP கம்பெனிஸ் இருக்காங்க, ஸ்விங் ஷட்டர்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே எவரிபடி தே ரிக்வயர்ட் த பெயிண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி செக்மெண்ட் இவங்களுக்கு வந்து we are supplying paints in the sense primers, paints, everything, thinner எல்லாமே நாங்க சப்ளை பண்றோம் சார். ஆக்சுவலா இப்போ எனக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சார், எனக்கு சென்னையில வந்து எனக்கு நிறைய இருக்காங்க சார், கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஐ வாண்ட் சம் கஸ்டமர்ஸ் ஃப்ரம் சென்னை. எனக்கு ஏதாவது கனெக்ட் பண்ணி கொடுங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்விங் செட்டரே இருக்காங்க. அவங்க எல்லாம் பிஇபி இண்டஸ்ட்ரீஸ். சரிங்க சார். சரிங்க சார். ஓ சரிங்க சார். ஓகே 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 சார். ரைட் சார். அதான் டெஃபினெட்லா சார், டெஃபினெட்லி ஐ கால் இம் சார். அது நம்ம குரூப்ல இருக்காருன்னு நினைக்கிறேன் சார். சரிங்க சார், எனக்கு கனெக்ட் பண்ணி கொடுங்க சார். எனக்கு சார் எனக்கு ஸ்பெசிஃபிக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சார், மிஷினரி மேனுஃபேக்சரர் சார், மிஷினரி மேனுஃபேக்சரர்ஸ். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா கம்ப்ரஸர்ஸ் இருக்காங்க கோயம்புத்தூர்ல எடுத்தீங்கன்னா மோட்டார்ஸ் மேனுஃபேக்சர்ஸ் இருக்காங்க, கம்ப்ரஸர்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க சார். அந்த மாதிரி எனி மெட்டல் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரர்ஸ் தே வில் பி யூசிங் பெயிண்ட்ஸ் சார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஇபி, ஆமா பிஇபி ஸ்ட்ரக்சர்ஸ் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க. இப்போ இரும்புல இந்த பிஇ ஸ்ட்ரக்சர்ஸ், ப்ரீ இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சர்ஸ் பண்றாங்க, அவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆமா ஃபேப்ரிக் அவங்களுக்கு எல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க சார். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ வந்து இபாக்சி பெயிண்ட்ஸ், இபாக்சி பிரைமர்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்றாங்க. ஏன்னா வெதர் கண்டிஷனுக்காக தேர் யூசிங் ஆன் தட், கரோஷன் ஃப்ரீயா இருக்கும் அப்படின்றதுனால நிறைய அது யூஸ் பண்றாங்க சார். எனக்கு அந்த மாதிரி யாரு இருந்தாலும் எனக்கு கனெக்ட் பண்ணி கொடுங்க சார். அந்த மாதிரி அதே மாதிரி இப்போ கண்டிப்பா கண்டிப்பா சார். ரைட் சார். சரிங்க சார். டெஃபினெட்லி சார். ப்ராடக்ட் ஆமாங்க சார். எஸ் parameters, their parameters. ஆமா சார். அது வந்து நார்மலா பாத்தீங்கன்னா எங்க இண்டஸ்ட்ரியல் செக்டர்ல அது ஒண்ணு இருக்குங்க சார். எவரிபடி தேர் ஆஸ்கிங் ஃபார் தட் ஸ்பெக் கொடுத்துருவாங்க சார், ஸ்பெசிபிகேஷன்ஸ் கொடுத்துருவாங்க.
அந்த ஸ்பெசிபிக் வந்து நாங்க மீட் பண்ணி கொடுப்போம் சார். இப்ப நான் வந்து சென்னை சைட்ல கனெக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னீங்கன்னா இதுக்கு ஸ்ரீ சிட்டில வந்து ஐ யூஸ் டு சப்ளை மெட்டீரியல் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன் சார் ஸ்ரீ சிட்டிக்கு. பிகாஸ் அங்க வந்து பெர்கன் பைப்ஸ் அப்படின்ட்டு தேர் எக்ஸ்போர்ட் 100% எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் கம்பெனி. ஃபார் தெம் ஆக்சுவலி வி ஆர் சப்ளைங் சம் லாட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஃபார் தெம் ஆக்சுவலி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் சார். ஸோ ஆல் ஸ்பெசிஃபைடு நாங்க இந்த ஃபீல்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா சின்ஸ் 88 இருந்து வி ஆர் இன் திஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட் சார். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் என்டர்பிரனர்ஸ் இது அண்ணா ஸ்டார்ட் பண்ண சார். அண்ணா குளோபல் பெயிண்ட்ஸ் அண்ட் பாலிமர்ஸ் ஆமாங்க சார். குளோபல் பெயிண்ட்ஸ் அண்ட் பாலிமர்ஸ்ல தான் நான் லூப்ல நம்ம இதுலயும் வந்து அந்த பேர்ல தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கோம் சார். அதுலதான் இருக்கு சார். கோயம்புத்தூர் சாப்டர்ல நான் இருக்கோம் சார். So this is my requirement, sir. Anyone can connect for industrial sectors. Just you can give me a call. So I'll be very helpful. Thank you very much for the opportunity, sir. So next time on I'll present with my PPT, sir. Thank you very much, Sriram, sir. Thank you very much, sir. Yes, sir. You are audible, sir. You are audible. சார் வணக்கம், குமரன். இப்பதான் நான் அந்த மீட்டிங் போயிட்டு தான் நான் இப்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் டிரைவிங்ல. ஓகே பிரதரும் அட்டன் பண்றாருன்னு நினைக்கிறேன். கம்பெனி நேம் வந்து சக்தி ஸ்ப்ரிங் ஃபார்ம் பிரைவேட் லிமிடெட். சக்தி ஸ்ப்ரிங் ஃபார்ம் பிரைவேட் லிமிடெட். நாங்க வந்து ஷீட் மெட்டல் ஸ்ப்ரிங்ஸ் மேனுஃபேக்சர் பண்றோம். நம்ம பிரம்மரிஷி சாரோட ஃபாதர்லாம் நமக்கு ரொம்ப க்ளோஸு. அவர் ரொம்ப வருஷம் பழக்கம். சுப்பிரமணியம் சார் கேட்டிருந்தேன். ஆமா சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. Hari, Sriram, okay. Sorry, I will introduce myself. Yeah, myself, Dr. Thaumani, basically a polymer technologist having MTech and PhD from IIT Kharagpur. Sundari, which is my immediate junior. And yeah, 4 years junior to me. We all stayed in the same hall in IIT Kharagpur. I worked in Fenner India Limited for about 17 years. Then I left. I was picked up by the government of India. I worked as a
director at the Ministry of Commerce and Industries, the additional secretary level. I left India. I worked with SABIC in Saudi Arabia as a part of Aramco as a technology management, director technology management. I retired from there. Now I took over this business here, Umac Auto Component. This company was started in 2008, supplying to all the plants of Ashok Leyland, Wabco, Lucas TS, Sundarabas. We have nearly 35 OEM customers. We supply only to OEM customers. We make spring washers, circuits, inserts, locking pins, all these critical components in spring steel material. Okay. Apart from this, I have another company making the water bottle caps and PET bottles as well. This is a short thing. I have nearly 40 years of experience in this. Okay. Yeah. Okay. Good evening, sir. This is Arun Kumar Chandrasekharan from Trichy. Okay, we are basically into the business of, we are doing consultancy engineering services for companies, MNC companies like Alstom, GE, Apple Smith, etc. And we give our site-based services for manpower supply and other activities. This is our basic. And our second business is in education. We give education robotics training for the students starting from the age of 7 till age of 15. Okay, we have a different curriculum for this, and we do the business now of that. And now we are in the process of expanding our business to food segments, and we are in the process of looking various available opportunities on that. So, thank you for giving opportunities. Yeah, sure. Thank you, sir. Yeah, thank you. Sir, very much available, sir. Sure, sir. சார் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரகுராமன். கவர்மெண்ட் இ மார்க்கெட் போர்ட்டல் கன்சல்டேஷன்ல பண்ணிட்டு இருக்கேன். அதில் வந்து ஸ்டார்டிங் வித் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கறது, நம்ம எல்யூபி மெம்பர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி என்னென்னலாம் கேட்டகரி அவங்க பிஸ்னஸுக்கு என்னென்னலாம் ஆஃபரிங் இருக்கு அப்படிங்கிறது வரைக்கும் நான் டீட்டெயில்ஸ் எடுத்து கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நீங்க பார்த்துட்டு உங்களால அதுல பிசினஸ் பண்ண முடியும், ஏதாவது ப்ராஃபிட்டபிலிட்டி பண்ணலாம், இல்ல சஸ்டைனபிள் ரெவென்யூ பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன்னா தென் அதுக்கப்புறம் வீல் கூட நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களோட பிசினஸுக்கு ஏற்ற மாதிரி வெண்டார் அசஸ்மெண்ட் பண்ணணுமா, இல்லை எப்படி பண்ணணும், ப்ராடக்ட் இருக்கா, சர்வீஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஐ கேன் கைட் யூ. ஒரு சஸ்டைனபிள் பிசினஸ் ரெவென்யூ வர்றதுக்கான ஆமா ஒரு சஸ்டைனபிள் பிசினஸ் ரெவென்யூ வர மாதிரி I can help you in getting things done. Thank you, sir. Sir, my name is Saji Kumar. My company name is Maximum Engineering. Actually, we are doing industrial furnace and oven manufacturing for all industrial, this auto, mobile and all other industrial applications. So we are doing services and new products as well as we have a heat treatment process also we are doing. We are in Tirumala Vile. We are in Chennai. Tirumala Viles. Yes. My industry, Maximum Engineering, sir. Maximum Engineering. Yes, sir. Thank you. சார் குமரன் சொன்னார் இல்லைங்களா, குமரனுடைய பிரதர் தான் நானு, சக்தி ஸ்பிரிங் தான்.
Thank you, Sriram. Thank you. Bye. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.